ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்கள் உணர்வுகளை கலந்த ஒப்பற்ற தலைவர் ஒருத்தர் உண்டென்றால் அவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த இடத்தை எவராலும் பிடிக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆர் மட்டும்தான். எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் என்ற வகையில் தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டுமொத்த தமிழ் இனமே கொண்டாடி வருகிறது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் யாருன்னா தீய சக்தி என்று புரட்சி தலைவராக வர்ணிக்கப்பட்ட திமுக தான். கருணாநிதியோட திமுக, அண்ணா திமுக இல்லை, அண்ணா ஆரம்பிச்ச கட்சி. அதுல இருந்து புரட்சி தலைவர் வந்த பிறகு அது குடும்ப சொத்து ஆயிடுச்சு. அது குடும்ப சொத்து தான் என்பது இன்றைக்கு நிறுவனம் ஆகி கொண்டு வருகிறது, வாரிசு அரசியலாக. அந்த கட்சியிலே உள்ள இன்றைக்கு முதலமைச்சர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பாடாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவரே முதலமைச்சரான பிறகு ஒரு நிகழ்ச்சியில் நான் புரட்சி தலைவரின் ரசிகன் என்று சொல்லி, ஆக எதிரிகள் கூட புரட்சி தலைவர் புகழை பாடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அது அந்த பெருமையும் புகழும் சொந்தக்காரர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான். இங்கே தேசிய கட்சிகள்லாம் தமிழகத்தில் வேலை இல்லை. விவசாயிகள் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாரும் கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னால் விவசாயத்தை பற்றி ஒரு கண்ணாக உயர்வாக கடவுளுக்கு நிகராக அன்றைக்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயிக்கு விவசாய உயர்வாக பாடியவர் புரட்சி தலைவர். அவர் கண்ட இயக்கம் தான் என்றைக்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக. இன்னும் சொல்ல போனால் அதற்கு அவர் கண்ட இயக்கத்திலே ஒரு விவசாயி முதலமைச்சரான வரலாறு உண்டு என்றால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான். தேர்தல் 2025 பிறந்துருச்சு. இந்த ஆட்சி இறுதி கட்டத்தில் இருக்கு. ஏன்னா இறுதி கட்டம்னா கடைசி நான் சொல்லல, ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா உடல்ல சரியில்லாமல் இருக்க பார்த்து வந்து அவர் கடைசி கட்டத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு நான் சொல்லல. 21 தேர்தல் நடந்துச்சு, இப்ப 25 வந்துருச்சு. இனி அவ்வளவு இந்த முடிஞ்சு, இந்த வருஷத்தோட முடிஞ்சு 26 தேர்தல் சந்திக்க போறோம். அது ஒரு சம்பிரதாயம் தான். தேர்தல் என்பது 26 நடக்கின்ற தேர்தல் ஒரு சம்பிரதாயம். மக்கள் இன்றைக்கு வாக்களிக்கின்ற மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு சொல்லிட்டு, அது மக்கள் மனநிலை என்ன வருதோ அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும். இது கடந்த காலம் வரல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியதிலிருந்து இன்றைக்கு நம்ம 52வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட. எனவே ஆட்சி அதிகாரம் என்பது நமக்கு புரியவில்லை. ஆட்சி இல்லாமல் நம்ம இருந்திருக்கோம். ஆட்சி இல்லாத நேரமும் அவங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக பொய் சொல்லி ஏமாற்றி கட்டுக்கதைகளை விட்டு 520 தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி பொய்யான முறையில் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. புளியை பாட்டு சூடு போட்ட பூனை புளியாக முடியுமா? அதுல எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச வேகத்திலேயே அதை கடையை மூடிட்டு போயிட்டாங்க. அது வேற. அப்பவுமே அரசியலையும் நடிப்பையும் 2 கண்களாக போட்டி ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை படைத்தவர். அதனால்தான் அவர் அரசியலில் வெற்றி பெற முடிந்தது. எப்படி ரயில் ஓடணும்னா 2 தண்டவாளம் வேணும். ஒரு தண்டவாளத்துல போடுமா? ஒரு தண்டவாளம் பெருசா போட்டாலும் ஓடிடுமா? 2 தண்டவாளத்துக்கு அளவுக்கு சைஸுக்கு ஒரு தண்டவாளத்தை போட்டு அதில் ரயில் ஓட சொன்னா ஓடுமா? 2 தண்டவாளம் வேணும். அதே போலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியலில் பயின்று அரசியலை சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் கொண்டு சென்றார். அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பிச்சவங்க வெற்றி பெற முடிந்தது. அதனால இன்னைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியல. எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க. அதே போல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால்தான் அண்ணா திமுக ஒரு முறை வீழ்ந்தால் பல முறை எழுச்சியோடு மீண்டும் எவ்வளவு வேகமாக விழுந்ததோ அதை வேகமாக எழுச்சி பெற்று வெற்றி பெற்ற வரலாறு தான் உண்டு. அதே போல 21ல நம்ம என்ன 2% தான், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருந்தோம்னா இன்னொரு 40 ஜெயிச்சிருக்கோம். 300 ஓட்டுல 500 ஓட்டுல 100 ஓட்டுல இப்படிலாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இன்றைக்கு ஆட்சி மாற்றத்துல மக்கள் என்னென்ன கொடுமையை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் கேட்க, அந்த சாரை நீ கண்டுபிடிச்சியா? எப்படி கண்டுபிடிப்ப? அந்த சார் உன் வீட்டுக்குள்ளே தானே இருப்பான், இல்ல உங்க அமைச்சரோட தானே இருப்பான், இல்ல உங்க கட்சிக்குள்ள தானே இருப்பான். நாங்க நேரடியாக குற்றம் சாட்டுறோம். ஏன் உங்களுக்கு அந்த நடக்கும்? உடனே கைது பண்ணியாச்சு. சம்பவப்பட்டு பண்ணித்தான் ஆகணும். அந்த பொண்ணு போய் இந்த மாணவி பப்ளிக்கா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போ பிறகு இன்னார்தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. யாரும் என்ன மாணவங்கப்படுத்திட்டாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு கொடுக்கலையே. ஞானசேகரன்கிறவன பேரை சொல்லி கொடுத்தாச்சு.
அவன் திராவிட முன்னேற்ற கழகத்துல மாண்புமிகு துணை முதலமைச்சர் திராவிடம் குட்டி அவர் கூட குட்டின்னா பேர சொன்னாங்க, வேற நீங்க எடுத்துட்டு எனக்கு நாம ஒர்க்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு குட்டி இளவரசரா ஒருத்தர் வந்துருக்காரு, அவர் கூட போட்டா இருக்காரு. மாசுனால ஒழிக்கப்பட வேண்டியது, மாசுனால ஆகாது, நாட்டுக்கு ஆகாதான் மாசு. இன்சிலே மாசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த சுகாதாரத்துறையுமே கெட்டு குட்டிச்சு பாக்கிட்டு அதே மாதிரி ஜனத்தொகை குடும்ப கட்டுப்பாடுல தமிழ்நாட்டில் இனிமே பண்ண வேண்டாம். மாசு மட்டும் இன்னும் ஒரு வருஷம் நீடிச்சா போதும். மருத்துவத்துறையில் தன்னாலே ஜனத்தொகை குறைஞ்சு அப்படி ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு மந்திரி அவர் கூட நெருக்கமா இருக்கு. அந்த நெருக்கமா இருக்கு, போட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல. இன்னொரு போட்டோல பார்த்தா அவன் ஞானசேகர் கடையில் போய் ரோட்டோட கடை வச்சிருக்கான், அதை போய் உட்கார்ந்து ஒரு சூளை போட்டு பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம யாரையும் போய் சாப்பிடுவோம். ஒரு குற்றவழக்கு இல்லாதவன் ஒரு கடை வாங்குறவன், கொலை செய்யறவன், கொடைக்காரன் ஒரு கடை வச்சிருந்தா நான் போய் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அப்ப இந்த எம்எல்ஏ பாருங்க, முன்னாள் மந்திரி அவங்களோட தொடர்பு இருக்கான்னு வருமா வராத? நம்ம கட்சிக்காரன் கடைக்கு போகலாம். ஒரு சாதாரண உழைக்கின்ற நல்ல தொழிலாளியாக இருந்தால் ஒரு கடையோரம் இல்லை, ரோட்டை சும்மா கையில் வச்சுட்டா கூட அங்கே போய் சாப்பிடலாம். இவன் மேல 13 கேஸ் இருக்குன்னு நீ தானே சொல்ற, உங்க ஆட்சி தானே சொல்லுது, உங்க அரசாங்கம் தானே சொல்லுது. 13 கேஸ்ல 6 கேஸ்ல தண்டனை போட்டிருக்கான், 7 கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கடையில போய் அவங்களோட உட்கார்ந்து சரிசமா பிரியாணி சாப்பிட்டா யாருக்கு சந்தேகம் வருமா வராதா? அப்ப யாரு அந்த சாருன்னா யாருன்னு சாருன்னு நாடு பூரா கேட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு விடை கிடைக்கின்ற நேரத்துல இந்த ஆட்சியை ஆட்டம் காணும். இந்த யார் இந்த சார் என்று கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் விடப்படணும். இந்த உலகம் தோன்றியிலிருந்து ஒரு கொரோனா என்ற பேரிடர், இயற்கை பேரிடர் வந்த பிறகு வெற்றிகரமாக சமாளித்த ஒரே அரசு, ஒரே முதலமைச்சர் எடப்பாடி. அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்களே, தமிழ்நாட்டை பாருங்க, தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பாருங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்காரு, அங்க பாரு, எல்லா முதலமைச்சரும் சொல்லி அங்க பாரு எப்படி செய்யறாங்க. அது மாதிரி எல்லாரும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்ல ஒரு ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்தார். அப்போ சொன்னாங்க, ஒரு வருஷம் வேலை வெட்டியில் மக்களுக்கு வருமானம் இல்லை, உடனே தொழிலே முடங்கி போச்சு, தொழிற்சாலைகள் முடியாச்சு, தொழிற்சாலை வேலை பண்ணாங்க சம்பளம் கிடைக்கும், தொழிலே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசம்பளம் கொடுத்தாங்க. இந்த அரசு ஊழியர்கள் மட்டும் செஞ்சவற்றிற்கு கடனை, நன்றி கடனை மறந்தவர்கள். இது கேரளா கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய கேரளா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், இங்க பக்கத்தில் உள்ள ஆந்திரா, இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் அரசம்பளம் கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு. அண்ணன் எடப்பாடி சொன்னாங்க, நிதிச்சுமை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சமாளிப்பேன். கொரோனா பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு, இயற்கை, அதுக்கு இயற்கை பேரிடர் அவங்க என்ன செய்வாங்க, அரசு ஊழியர்கள் முழு சம்பளத்தை 100% கொடுப்பேன் என்று கொடுத்த ஒப்பற்ற முதலமைச்சர். அந்த நன்றிக்காக அவங்க ஓட்டு போட்டுட்டோம். போனோட்ட அவங்க மாற்றம் கொஞ்சம் கோளாறு பண்ணதுனாலதான் நம்ம ஆட்சி இழந்தோம். சொல்றாங்க அவங்க, நாங்களே எங்க சொந்த காசுல நாங்க சூனியம் வச்சுக்கிட்டோம், போனோட்ட நாங்க செஞ்ச தப்பு தான் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டோம், அடுத்து வரக்கூடிய 26 அங்க என்ன செஞ்சோமோ ஒரு பூத்துல 20 ஓட்டு 30 ஓட்டு போட்ட மாதிரி நாங்க அதுக்கு டபுளா போடுவோம், ரெட்டலையை பார்த்து போடுவோம்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானமா இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர். என்னப்போ ஏமாத்தி வந்த உடனே பழைய ஊதியம் எப்படி நீட் தேர்வு, கல்வி கடன் ரத்து பண்ணணும், 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி ஒண்ணு, அதெல்லாம் பேசினா வரல, இன்னும் போகணும். 520 தேர்தல் வாக்குன்னு சொன்னா அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 520 தேர்தல் வாக்குறதுல 50 கூட நிறைவேற்றல. இன்னைக்கு என்னைக்கு காலம் போன கடைசியில் எங்க போய் காலம் தான் முடிஞ்சு போச்ச. இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம். புரட்சி தலைவருடைய புகழ் ஆண்டுக்காண்டு 108 தாண்டில் 1008வது ஆண்டு கொண்டாடினா கூட அடுத்த தலைமுறை கொண்டாடும் போது கூட புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய புகழ், அவர் புகழ் எப்படி மங்காத ஒளி விளக்காக இருக்கின்றதோ அதே போல இந்த கட்சியுடைய செல்வாக்கு என்றைக்கும் மங்காது மறையாது. ஒரு இலை ஒரு வட்டம் உதிர்ந்தா ஒரு இலை உதிர்ந்தா 10 இலை உதிர்க்கும். இதுதான் இயற்கை. ஒரு மனத்திலேயே இலை உதிர்ந்து இலையுதி காலம் அது உண்டு. அது ஒரு தடவை எப்போ நடக்க முடிஞ்ச உடனே 1 மாதம் கழிச்சு பார்த்தா இளம் தலைவர்களாக அங்க இலை தோன்றிட்டே தான் இருக்கு. இதுதான் இயற்கை. இந்த இயற்கையை மாற்ற முடியாது. சூரியன் அப்படி இல்லை, மறைஞ்சு டெய்லி ஒரு தோன்று டெய்லி மறைஞ்சிடும். அதனால எப்பவுமே ஆட்சிக்கு வராம போயிடுது. ஒரு தடவை வந்து ஆட்சி திமுக மீண்டும் வந்த வரலாறே இல்லை. 1952 இருந்து திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை ஆட்சியை இழப்பதுதான் அது நீதி. அதான் நடந்தது. அதுபோக 1952 இருந்து உதயசூரியன் உதிக்காத தொகுதி கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி. இது ஒண்ணுதான். அந்த பெருமை தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு இல்லை. இனிமேல் திமுகவுக்கு மாற்று என்று ஒன்று வந்தால்
அது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை உறுதி செய்கின்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் அமையட்டும். நமது வெற்றி கொடி பறக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். மக்களுடைய ஆட்சி, மன்னர் ஆட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி மலர்கின்ற காலமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதை நாடோடி மன்னர் படத்திலே புரட்சி தலைவர் சொன்னதை எதிர்க்கின்ற தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும். அதற்கு நிறைவாக உங்கள் அனைத்து மக்களின் ஆதரவையும் தந்து கோவில்பட்டி பகுதி மக்கள் புதிய வரலாற்றை நாம் படைக்க வேண்டும்.